இப்போ நான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து கன்வர்ஷன் ஃப்ரம் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் டு ஃபைனட் ஆட்டோமேட்டா. அதாவது ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருவாங்க, அதுக்கு நம்ம வந்து ஃபைனட் ஆட்டோமேட்டா பில்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் எடுக்கிற டாபிக்ஸ்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால தான் எடுக்கிறேன். ஒரு சில டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனட் ஆட்டோமேட்டா டு ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும். அது வந்து இப்போ வரப்போகிற கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட்டு இது பார்ப்போம், ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ப்ளஸ் பி. ஸோ ஏ ப்ளஸ் பின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். இது வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன், இதை நீங்கள் ஃபைனட் ஆட்டோமேட்டானா நம்ம கிராஃபாக போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ வந்து ரெண்டு நோட்ஸ் இருக்குது எனக்கு, ஏ பி, ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, யூனியன் ஆப்ரேட்டர், அதாவது ஏயும் வேணும் பியும் வேணும் நல்ல லாங்குவேஜில். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஏலேருந்து ஏங்கிற ஒரு சிம்பிளும் ஏலேருந்து பிங்கிற ஒரு சிம்பிளும் போட போகிறேன். ஸோ என்னோடய ஃபைனட் ஆட்டோமேட்டா பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி இந்த மாதிரியும் இருக்கலாம். அப்படி இல்லை அதேனா இன்னொரு மாதிரியும் நான் போடலாம் இதை, அதாவது ஏ பி, இதில் வந்து ஏ கமா பின்னு நான் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இது வந்து யூனியன் ஆப்ரேட்டர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும், சரியா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் பாருங்கள். செகண்ட் ஒன் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா கன்கார்டினேஷன் ஆப்ரேஷன் ஏ டாட் பி, அதாவது ஏபி, சரியா? இதுக்கு இப்போ வந்து நீங்கள் கிராஃப் வரைகிறா இருந்தால் எப்படி பண்ணுவீங்க, ஃபைனட் ஆட்டோமேட்டா வரைகிறா இருந்தால் ஏலேருந்து முதல் சிம்பிள் என்ன இருக்குது, ஏ, இது வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு போகுது, ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் பி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் இன்புட் பி போகணும். ஸோ அப்போ பியிலேருந்து இன்னொரு ஸ்டேட் எனக்கு தேவைப்படுது, சி. ஏ பி எனக்கு ஃபார்ம் ஆகிடுச்சா? ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து எனக்கு 3 ஸ்டேட்டு தேவைப்படுது. ஸோ இதை ஆர் ஆப்ரேட்டராக இருந்தால் எனக்கு 2 ஸ்டேட்டு போதும், இது கன்கார்டினேஷன்றதுனால எனக்கு 3 தேவைப்படுது. ஸோ இப்போ இது வந்து நம்ம கொடுத்துருக்க ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம வந்து வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து தேர்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ தேர்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொடுத்துருக்க ரெகுலர் எக்ஸ்பிரஷனோட பார்த்தீங்கன்னா பி ஏ ஸ்டார் பி அப்படின்னா இது வந்து ஷார்ட்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. இது நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதினா தான் நமக்கு வந்து எந்த மாதிரி டயக்ராம் வந்து வரைகிறதுன்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஏ க்ளோஷர், இந்த டேர்ம் மட்டும் பாருங்கள், ஏ க்ளோஷர் அப்படின்னா நம்ம வந்து இது எப்படி போடுவோம், எப்சிலான் கம்மா ஏ கம்மா ஏ இந்த மாதிரி தானே போயிட்டே இருக்கும் இந்த க்ளோஷருக்கு. ஸோ இப்போ இதை வந்து பியோட கம்பைன் பண்ண போகிறோம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பி, ஏன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து எப்சிலான்னா நான் அதை இங்கே மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு பாருங்கள் பிஏபி, அதுக்கப்புறம் பாருங்கள் பிஏஏபி. ஸோ அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, இந்த 2 பிக்கு நடுவில் எத்தனை நம்பர் ஆஃப் ஏ வேணாலும் வரலாம். ஸோ அதுதான் வந்து என்னுடைய லாங்குவேஜ். ஸோ இப்போ இதுக்கு நான் வந்து டயக்ராம் வரையணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம், முதல்ல பி வந்து கம்பல்சரியாக போய் ஆகணும் ஒரு ஸ்டேட்டுக்கு. ஸோ அப்போ இனிஷியல் ஸ்டேட் ஏ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நடுவில் பாருங்கள் ஃபஸ்ட்டு பி சிம்பிள் இருக்கு இல்லையா, கம்பல்சரி அது போய் ஆகணுன்றதுனால நான் என்ன பண்ண போகிறேன், அந்த பியை போட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இன்னொரு பி இருக்குது. ஸோ இந்த 2 பி கம்பல்சரி, நடுவில் தான் எத்தனை நம்பர் ஆஃப் ஏ வேணாலும் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எத்தனை நம்பர் ஆஃப் ஏ வேணாலும் வரலாம் இல்லையா? ஸோ அப்போ அதனால் நான் இங்கே செல்ஃப் லூப் போட்டு ஏ போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது ரிமைனிங் என்ன இருக்குது, இந்த பி தான் இருக்குது இல்லையா? ஸோ அப்போது இன்னொரு ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க, இது என்னோடய ஃபைனல் ஸ்டேட்டாக வச்சுக்கலாம், ஏன்னா இங்கே பி போட்டுருவேன் நான். அப்போ முடிஞ்சிச்சா? ஸோ இப்போது இந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு இதுதான் வந்து உங்களுடைய ஃபைனட் ஆட்டோமேட்டா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது ஏ ப்ளஸ் பி இன்டூ சி. ஓகே, ஸோ இப்போது இதுக்கு வந்து ஃபைனட் ஆட்டோமேட்டா நம்ம வரையணும். ஸோ அதை எந்த மாதிரி பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் ஸ்டேட் ஏ போட்டுக்கோங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஏ ப்ளஸ் பி. ஏ ப்ளஸ் பினா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, என்ன பண்ணியிருந்தேன், ஏ பி. ஸோ இதுதான் வந்து ஏ ப்ளஸ் பின்னு சொல்லியிருக்கேன். எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குது பாருங்கள், சி தான் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஏ ப்ளஸ் பி இன்டூ சி. ஸோ ஃபார்ம் ஆகிடுச்சா உங்களுக்கு ஈக்குவேஷனு? ஸோ இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த ஈக்குவேஷனை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், ஏசி ப்ளஸ் பிசி இப்படி தானே உங்களுக்கு வருது மீனிங்கு.
ஸோ அப்போது ஏசி ஏசி வந்துருச்சா. அப்புறம் பிசி. ஸோ அப்போ நான் வரைஞ்சிருக்க கிராஃப் வந்து கரெக்டாக தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு சம் பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து 6th ஒன்று. ஸோ 6th ஒன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஏபிசி ஸ்டார் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து எக்ஸ்ப்ரெஷன் நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். ஏ வரும். ஏன்னா பிசி க்ளோஷர்னால் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து எனக்கு எப்சிலானாகவும் இருக்கலாம். ஸோ அதனால் நான் வெறும் ஏ போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமாலேருந்து ஏபிசி, அதுக்கப்புறம் ஏபிசி பிசி. ஏன்னா மொத்தமாகவே பிசிக்கு க்ளோஷர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எனி நம்பர் ஆஃப் பிசி வந்து எனக்கு வரலாம். ஓகேவா. ஸோ இப்படி தான் என்னுடைய லாங்குவேஜ் வந்து போகுது. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் ஏ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபஸ்ட்டு லாங்குவேஜில் என்ன இருக்குது, ஏ தான் இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், முதல்ல ஏ போட்டுக்க போகிறேன். ஓகேவா. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் ஒன்று முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ என்னோடய நெக்ஸ்ட்டு இது போகிற பியை என்னால் ஃபைனல் ஸ்டேட் ஆக்க முடியும். ஏன்னா என்னோடய ஒரு டேர்ம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ரிமைனிங் நான் போடுற டேர்மால் ரிமைனிங் இருக்கிற எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வரணும். ஓகேவா. ஸோ இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, ஏபிசின்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு ஸ்டேட் போட போகிறேன், சி. ஓகேவா. ஸோ இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், பி. ஓகே. நெக்ஸ்ட்டு சி. ஓகேவா. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா பாருங்கள், முதல்ல ஏ மட்டும் எனக்கு வரணும். ஸோ அப்போ ஏ மட்டும் வந்துருச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஏபிசி வரணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஏபிசி. ஏலேருந்து ஏ வந்து பிக்கு வருது. ஸோ பியிலேருந்து பி வந்து சிக்கு வருது. சியிலேருந்து திரும்ப சி வந்து பிக்கே வந்துடுது. இது வந்து ரொட்டேஷனாக போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு எத்தனை நம்பர் ஆஃப் பிசிஸ் வந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. திரும்பவும் நமக்கு இந்த ஸ்டேட் வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 7th ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து 7th ஒன் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற எக்ஸாம்பிள் வந்து ஏ அண்ட் பி ஸ்டார் ஏபிபி அண்ட் ஏ ஸ்டார் பி. ஓகேவா. ஸோ இப்போ இதுக்கு நம்ம வரைய போகிற ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் ஸ்டேட் போட்டுக்கோங்க. சரியா. ஸோ இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இனிஷியல்லே பார்த்தீங்கன்னா ஏபி எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வேணாலும் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது என்னோடய இனிஷியல் டேர்ம் இல்லையா. ஸோ இங்கே வந்து நான் வந்து செல்ஃப் லூப் போட்டு ஏபி போட்டுடுறேன். ஸோ இப்போ இதுக்கு மீனிங் என்னென்னா, ஏயும் எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வேணாலும் வரும், பியும் எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வேணாலும் வரும். ஸோ அப்போ இந்த ஒரு டேர்ம் முடிஞ்சிருச்சு. ஸோ ரிமைனிங் இருக்கிறது பாருங்கள், ஏபிபி. ஸோ இப்போ இது வந்து கன்கார்டினேஷன் ஆப்ரேஷனில் இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், முதல்ல ஏங்கிற ஒரு டேர்ம் மட்டும் எடுத்துக்கிறேன், சிம்பிள் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு ஏ. இப்போ செகண்ட் டேர்ம் ரிமைனிங் எடுத்துக்கோங்க, பி. இப்போ தேர்ட் டேர்ம் இருக்குது, அதையும் எடுத்துக்கோங்க. ஸோ ஏபிபி முடிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ அப்போ நான் வந்து என்னோடய டியை இங்கே வந்து ஃபைனல் ஸ்டேட் ஆக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், ஏ ஸ்டார் பி. ஓகே. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, மறுபடியும் ஏக்கு போகும். அதே மாதிரி அந்த ஏ வந்து எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வேணாலும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்கள், ஆக்சுவலி இதுக்கு செப்பரேட்டாக நம்ம போடணும், இதுக்கு செப்பரேட்டாக போடுறோம். நெக்ஸ்ட் இதுக்கும் செப்பரேட்டாக நம்ம வந்து நோட்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம இன்னொரு நோடுக்கு போக போகிறோம். ஓகேவா. ஸோ அதை வந்து ஈன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த நோடுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள், ஏ ஸ்டார் தானே போட்டிருக்காங்க. அப்போ முதல்ல வந்து ஏ போகுது அண்ட் போகிற ஏ வந்து செல்ஃப் லூப். ஓகே. ஸோ அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் ஏ வேணாலும் வரலாம். ஸோ அப்போ இது முடிஞ்சிருச்சா. நெக்ஸ்ட்டு எஃப். ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஃபைனல் ஸ்டேட் இருக்கும். ரீசன் என்னன்னு பாருங்கள், நடுவில் இருக்குது இந்த சிம்பிள் தான். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏபி க்ளோஷர் சொன்னாங்க. ஸோ அதை நம்ம ஃபஸ்ட் டேர்ம்லேயே நம்ம பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் பாருங்கள், ஏபிபின்னு கொடுத்தாங்க. ஸோ இந்த டேர்முக்கு நமக்கு ஃபைனல் ஸ்டேட் வந்து டி வந்துச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் டேர்ம் பாருங்கள், ஏ ஸ்டார் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம டேர்ம் வந்து போடணும்.
ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், இனிஷியல் ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் போயிட்டு அங்கே நான் ஏன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஏ க்ளோஷர்ன்றதுனால நான் செல்ஃப் லூப்பும் போட்டுக்கிட்டேன். அண்ட் ரிமைனிங் இருக்க டேர்ம் பி. ஸோ அப்போ பியும் எழுதியாச்சு. ஸோ இந்த ஸ்டேட் ரன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் கரெக்டாக தான் இருக்கும் ஆன்சர். ஓகேவா?